ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊர்களிலிருந்து கேரளாவில் அமைந்துள்ள தேக்கடியில் இருக்கிற கெவி ஃபாரஸ்ட் அதுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதுக்காக நம்ம ஊர்லேருந்து நைட் நம்ம கிளம்புறப்போ மணி 11. பெட்ரோல்லாம் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம பலினோ வச்சுருக்கனால பெட்ரோல் இன்ஜின் தான் 35 லிட்ரு போட்டிருக்கேன். ஏன்னா 37 லிட்ரு அதனால் ஃபுல்லாக போடக்கூடாது. அந்த ஒரு வேலை ஏறி மலைக்கு ஏறுறதுக்கு காலையில் 5 மணி ஆயிடுச்சு. தேக்கடி ஹில்ஸ் ஏறி மெதுவாக ரசிச்சுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக போகிறோம். நம்ம ஏன் இப்படி கெவிக்கு போகிறோம், எவ்வளோ இடங்கள் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கெவிங்கிறது இயற்கை விரும்பிகளுக்கும் இயற்கையை நேசிக்கின்ற ஒருவருக்கும் நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் அண்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ். நம்மளுடைய வைல்டு அனிமலை நம்ம ஸ்பாட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இடம் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது, நம்ம தேக்கடிக்கு ஏற்கனவே 2-3 தடவை வந்திருக்கோம். தேக்கடியில் என்னென்ன இருக்கும்னு சொல்லிடுறேன் ஓரலாக. ஒரு ரோஸ் கார்டன் இருக்குது, எலிஃபென்ட் சவாரி இருக்குது. அதுபோக கேரளாவோட பாரம்பரிய கதகளி, களரி, இந்த மாதிரி கேரளாவோட பாரம்பரிய சண்டைகளும் நடனங்களும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அங்கங்கே சில இது இருக்குது. அதுபோக படகு இல்லம், அதாவது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு மணி நேரம் அப் அண்ட் டவுன், ஒரு 1.5 மணி நேரம் உள்ளே கூட்டிகிட்டு போய் யானைகள், காட்டு எருமைகள், சாம்பார் மான்கள் இதெல்லாம் தண்ணி குடிக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தேக்கடியில் சில அட்வென்ச்சர்ஸ் பார்க்கலாம் இருக்குது நிறையா. அதுபோக நம்ம இந்த இடம் தான் தேக்கடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். லெஃப்ட்டில் போனால் உள்ள தேக்கடி நான் சொல்கிற இடம்லாம் இருக்கும். ரைட்டில் நம்ம வந்துடுவோன்னே நம்ம போக வேண்டிய இடம் தேக்கடியிலேருந்து 80 கிலோமீட்ரு. அதனால் நம்ம போக வேண்டிய இங்கேருந்தே நம்ம தேக்கடியில் இருந்தே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு குறைஞ்சது 2-2.5 மணி நேரமாக தான் ஆகும். ஏன்னா தேக்கடியிலே ஸ்டார்டிங் பாயிண்டில் கவி இருக்குது. கவியிலேருந்து நம்ம உள்ளே அலோடு கிடையாது. ஏன்னா டூரிஸ்ட் பஸ்ஸு, அதாவது கவர்மெண்ட் KRSTC பஸ்ஸு மட்டும் காலையில் குமுளியில் இருந்து கிளம்பும். 5:30 ஒரு பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 11:30 மணி, அதுக்கப்புறம் 1:30 மணி, இந்த ரேஞ்சில் தான் பஸ் இருக்குது. 3 பஸ்ஸு தான் இருக்குது ஒரு நாளைக்கு. நீங்கள் பஸ்ஸில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குமுளி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் போய்க்கலாம். அதோட பஸ் டைமிங்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பஸ்ஸில் ஏன் இங்கேருந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கேருந்து நம்ம காலைல 5:30 மணிக்கு கிளம்ப வேண்டி, ஏன்னா அடர்ந்த காடு, ஒரு 90 கிலோமீட்டர் கம்பல்சரியான காடு. அதனால் அதில் நம்ம போகிறப்ப நம்ம திடீர்னு நம்ம காரில் போயிட்டோம்னா நமக்கு அட்டாக்கிங் அதிகமாக இருக்குங்கிறதுனால முதல்ல பஸ்ஸை அனுப்பி விட்டு அந்த விலங்குகளுக்கெல்லாம் ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துட்டு அதை காட்டுக்குள்ளே அனுப்பி விட்ருவாங்க. இந்த வண்டி போனாலே சரி ஆள் நடமாட்டம் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ரோட்டில் இல்லாமல் எல்லாம் கீழே போயிடுது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃபாரஸ்ட்டில் அனுமதி இல்லாமல் அங்கே இருந்து 90 கிலோமீட்டர் நம்ம தேக்கடியிலிருந்து அடுத்த ஃபாரஸ்ட், அதாவது இந்த பஸ் எங்கே போய் எண்ட் ஆகுமோ அந்த ஃபாரஸ்ட்டில் போய் நம்ம கொடுத்துட்டு அங்கே இருந்து நம்ம காரில் திருப்பி இங்கே தேக்கடியில் நான் சொல்லக்கூடிய பஸ்ஸு அலோவ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களா, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம ரிட்டன் வெளியில் வரணும். ஓகேங்களா? அதாவது வட்டக்கடவு செக் போஸ்ட் அதுதான் கரெக்டாக இருக்கும் சொல்ல போனோம்னா. அதுபோக நம்ம போகக்கூடிய இடத்துலனா இன்றைக்கி நம்ம போகிறப்ப கிளைமேட் வேறு மாதிரி இருந்துச்சு. வெயிலே இல்லைங்க, சுத்தரோ வெயிலே இல்லை. மழை அடிச்சிச்சு, பனி பெஞ்சிச்சு, சாரல் இருந்துச்சு. அந்த மாதிரி சூப்பரான ஒரு கிளைமேட்டில் ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு நாங்கள் போனோம். உண்மையாலுமே இதெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு இடத்துல நின்று கெவி ஃபாரஸ்ட்டு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, பஸ்ஸு தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல, அந்த இடம் தான் இந்த இடம். இப்போ இது வழியாக போயிலேயே நம்ம செக் போஸ்ட்டில் காட்டியிருப்பாங்க எந்தெந்த இடத்துக்கு போகலாம், எந்தெந்த இடத்துக்கு வரலாம். நம்ம இங்கேருந்து அவ்வளோ தொழில் நான் ஏன் சும்மா போனேன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் போனேன்னுடைய, எனக்கு உள்ள அனுமதி இல்லை, யாருக்குமே அனுமதி இல்லை. ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ பஸ்ஸுக்கு மட்டும்தான் அனுமதி. சரிங்களா? அதனால் இப்போ போயிட்டு கொஞ்சம் தொலைவு போயிட்டு ஃபன்னுக்காக போய்ட்டு ரிட்டன் திரும்பிடுவோம். திரும்பினோடனே நம்ம போகிறப்ப நெருக்கி இப்போ அந்த பிளேஸுக்கு நாங்கள் போகிறப்ப மணி 9:30 ஆயிடுச்சு. அதாவது 8:30க்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம 9:30 ஆயிடுச்சு. நான் போகிறல காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இந்த வண்டி பெரியாறு இந்த ரூட்டில் நம்ம போகிறோம்ல, இந்த வண்டி பெரியாறுங்கிறது கொஞ்சம் நல்லா பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான். 2-3 ஃபால்ஸ் இருக்குது, நீரோட்டங்கள் இருக்குது. அதுபோக இங்கே ரூம்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். வண்டி பெரியாறுங்கிறது தேக்கடியிலேருந்து கொஞ்சம் தொலைவு. அங்கேருந்து ஒரு சென்ட்ரு பிளேஸ்னு வச்சுக்கோங்க. தேக்கடியிலேருந்து கெவிக்கு போகிற வழியில் சென்ட்ரு பிளேஸ். ஓகே, அந்த மாதிரி கிளம்பி எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு நான்லாம் ஒரு டீ கடை 2 போகிற வழியில் தூங்கியாச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் ஓட்ட முடியல. எல்லோரும் லைட்டாக அவங்களாம் தூங்கலை, நான் மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஒரு மணி நேரம் படுத்துட்டு நைஸாக கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இப்படியே போய்கிட்டு இருக்கிற அந்த இடங்களை ரசித்து பார்க்க வேண்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள்.
வானம் கீழே இறங்கி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம ஃப்ளைட்டில் போன ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும். ஃப்ளைட்டில் மேலே போயில கீழே எப்படி இருக்கும் பார்க்க, அந்த ஃபீலிங்ஸ் வந்து நம்ம காரில் போயிலே நமக்கு கிடைக்கும். இந்த ஹீல்ஸ்லாம் நான் ஏன் ரொம்ப லைக் பண்ணுறேன்னா, ஹீல்ஸுக்கு போயிட்டாலே மைண்ட் ரிலாக்ஸிங், மன அமைதி கிடைக்கும். லைஃப்பில் எவ்வளோ தான் ப்ராப்ளம் இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நமக்கு வந்து இயற்கை கண்டிப்பாக கொடுக்கும். இயற்கைக்கு முன்னாடி எதுவுமே நிரந்தர முடியாது, அது உங்களுக்கும் புரியும். இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கணும். தயவுசெய்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது தேக்கடி வழியாக போய் கவியில் ஒன்றே மட்டும் தங்கிட்டு வாங்க. உங்களுக்கு நான் சொல்லி புரியாது, அதோட எக்ஸைட்மெண்ட்டு வேறு மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும். அப்படி உணர்ந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த டீ கடையில் தான் டீ குடித்தோம். இது வந்து கவிக்கு ரொம்ப பக்கத்தில், அதாவது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கவி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் டீ, ஏன்னா உள்ளே கடை இருக்காது, எதுவும் இருக்காது. சரி ரைட் ஓகே டீ குடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு இங்கே நின்று டீ குடித்தோம். அவங்க கடைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பூரா ரப்பர் மரம் தான் ப்ரோ. ரப்பர் மரங்கள் அவ்வளோ இருக்குது அந்த ஏரியாவில். அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே போயில அதாவது கெவி ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்ரு அதுவே பெரிய ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அந்தளவுக்கு யானையோட சாணியாக இருக்கட்டும், யானைகளோட நடமாட்டமாக இருக்கட்டும், அங்கங்கே செடிகள் உடச்சி போட்டு, அப்போ தான் நாங்கள்லாம் போகிறப்ப அப்போ தான் ஒரு 2-3 யானை கிராஸ் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. அதோடய சாணியை வேணால் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே திக்னஸ்ஸாக இப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷாக போட்டது எப்படி இருக்கும் அந்தளவுக்கு இருக்குது. அதை வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன். சரி இப்போ ரைட் ஓகே இப்போ கிராஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா யானையோட நடமாட்டம் இருக்கிற 2 அடையாளத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று, நம்ம போகிற வழியில் இந்த மூங்கில் செடியாக உடஞ்சி கிடக்கும். 2, சாணம் அதிகமாக இருக்கும். சாணம் இங்கே வந்து எண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. 60, 70, 80க்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த யானைகள் வந்து நைட்டில் இங்கே ரொம்ப அட்ராசிட்டி பண்ணியிருக்கும் போல். நம்ம அதை பார்க்குறப்ப நம்ம கண்ணில் யானை சிக்கலை, அதோட சாணம் தான் சிக்கிச்சு. அதாவது யானை வரும் பின்னே மணி யோசி வரும் உன்னே மாதிரி சாணம் வந்துருச்சு, யானையை காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில் எக்ஸைட்மெண்ட்டில் போய்கிட்டு இருந்தோம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறப்ப இந்த கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு அடர்ந்த காடு, மனித நடமாட்டம் இல்லாத அடர்ந்த காடு. இப்போ நம்மளை உள்ளே அனுப்பிட்டாங்களே, நமக்கே ஒரு எமர்ஜென்சி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்மளை சேஃப் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ½ டே வரைக்கும் கூட ஆகும். அந்த அளவுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டு தான் நம்ம உள்ளே போகிறது. ஏன்னா இப்படி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும் அப்படின்னா, அட்வென்ச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் வனத்தில் போய், அதாவது மனிதர்களை தன்னோட வீட்டில் பார்க்குற மாதிரி வனவிலங்குகளை வனத்தில் வச்சு பார்க்குறப்ப ஒரு கிக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த கிக்குக்காக தான் எல்லாருமே அட்வென்ச்சர் ட்ரிப் போகிறோம். நானும் அதுக்காகத்தான் போகிறேன். இப்போ யானையை நம்ம சினிமாவில் பார்த்துருக்கலாம், சர்க்கஸில் பார்த்துருக்கலாம், கோவிலில் பார்த்துருக்கலாம். அதெல்லாம் காட்டிலும் அந்த யானையை அதோட வீட்டில் வச்சு நம்ம பார்க்குறப்போ ஒரு த்ரில்லிங் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த த்ரில்லிங்க்கு வாயில் சொன்ன முடியாது, எல்லையே இல்லாத அளவுக்கு அது ஒரு சந்தோஷமான அனுபவத்தை கொடுக்கும். இந்த சாணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன் இல்லை, இப்போ நீங்களே நிறைய சாணத்தை பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு சாணம் இருக்குது நம்ம போகிற வழியில். அதுபோலாம் தாண்டி பயத்தோடு தான் நம்ம கவி செக் போஸ்ட்டுக்கு போகிறோம். கவி செக் போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எப்படி இருக்குன்னா, கவிக்கு போனால் எப்படி இருக்கும் அதுதான் மைண்ட் அக்கௌண்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம இந்த பயணத்தில் சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம், சில பேரோட பேசியிருக்கோம், சில பேரோட ரசித்து நின்று பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு இருக்குது. இந்த கெவி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ட்ரைபல் உமன் மென்ஸ் இருக்காங்க. அதாவது ஆதி பழங்குடியினர் காட்டு மக்கள் இப்படி அவங்க உள்ளே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி. ஏன்னா இந்த காடை அவங்ககிட்ட தானே, அவங்களுக்கு அப்புறம் தானே நம்ம வந்துக்கிறோம். இந்த காடை இந்த அளவுக்கு பாதுகாத்து பத்திரமா வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் நம்ம என்றைக்குமே கொடுக்கணும், சரிங்களா. நம்ம வனத்துறை அதிகாரிகள், காவல்துறையெல்லாம் இப்போ வந்தவங்க, அதுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்து இந்த காட்டை பாதுகாத்து விலங்கோட விலங்காக வாழ்ந்துக்கிட்டு இன்றைக்கும் சரி இருக்காங்கன்னா அவங்கள நம்ம வந்து போற்றி புகழணும். ஏன் நம்ம அரசாங்கம்லாம் அவங்களுக்குலாம் ஒரு தனி கௌரவம் கொடுக்கலாம். சரி எதுக்கோ ரிஸ்க் எடுத்து காட்டேஜ் கட்டுறாங்க, ரெசார்ட் கட்டுறாங்க காட்டுக்குள்ளே, ஏன் அவங்களுக்காக சேஃபாக நிரந்தரமாக ஒரு வீடு கட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய மைண்டு. ஏன்னா அவங்க வாழ்கிற வீட்டில் இந்த இதில் நான் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப ஒரு ஒரு கவலைக்கிடமாக தான் இருக்குது. தார்பாயை வச்சு சுற்றிக்கிட்டு கீழே 2 அடி சுவரில் உயரத்தில் வாழ்ந்துக்கிட்டு எப்படி மழை காலம் வெயில் காலத்துலாம் அவங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் வாழ்கிறாங்க. ஏன்னா இது அவங்களோட காடாச்சே, நம்ம தான் விருந்தாளி, அவங்க அந்த காட்டுக்கு ஓனர். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். ஏன்னா ரெசார்ட் கட்டுறது கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. மக்களோட பொழுதுபோக்குக்காக மெனக்கெடுற இதே அரசாங்கங்கள்
கேரளா இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், ஏன் அந்த காட்டை பாதுகாத்து அந்த காட்டில் இருக்கிற பழங்குடியினர் மக்களுக்காக ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய டாட். ஒரு வழியாக கவி ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் ஆஃபீஸ். நம்ம ஆன்லைனில் பதியணும். கெவி காக்கி டேம் வெப்சைட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னா இதுக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு 30 பைசைக்கிள் மட்டும்தான் அனுமதி. 30 பைசைக்கிள். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. கார் மட்டும்தான் 30 பைசைக்கிளில் லிஸ்ட்டில் வரும். அதை தவிர்த்து டூரிஸ்ட் வேனோ டூரிஸ்ட் பஸ்ஸோ இதில் வராது. ஏன்னா கொஞ்சம் பெரிய வண்டி. சப்போஸ் யானைகள் வழித்தடத்தில் வந்தால் நீங்கள் ரிவர்ஸும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக அதை அனுமதி தர்றதில்லை. வெறும் 30 காரு. சின்ன குழந்தைங்களும் கூட்டிகிட்டு போகலாம், அலௌடு இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு டிக்கெட்டு கிடையாது. 13 வயசுக்கு கீழே டிக்கெட் கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 100 ரூபா ஒரு ஆளுக்கு. நம்ம ஆன்லைன்லேயே கட்டிடணும். கட்டி நம்ம ஆதார் கார்டு அட்ரஸ், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், அதுபோக நம்ம இந்த ஊரில், அதாவது வரவங்களை தவிர்த்து வெளியூரில் உங்கள் ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்களுடைய 2 நம்பர், அதுபோக இன்னொரு சேஃப்டிக்காக இன்னொரு பர்பஸுக்கு இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு பார்த்தீங்களா, அதுவும் கேட்பாங்க. ஏன் இதுனா, ஒரு வேளை நமக்கு உள்ள டவர் கிடைக்காது, நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து தெரியப்படுத்துறதுக்காக அவுட் சைடில் இருக்கிறவங்களோட நம்பர் கேட்பாங்க. நம்ம நம்பர் கண்டிப்பாக நீங்கள் ஜியோ, பிஎஸ்என்எல், ஏர்டெல் எது வச்சுருந்தாலும் உள்ள கண்டிப்பான முறையில் சிக்னல் கிடைக்காது. உங்கள் ஃபோனு வந்து சும்மா ஒரு சோப்பு டப்பா மாதிரி தான் இருக்கும். இந்த செக் போஸ்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் மேலே ஒரு ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டில் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. 2வது செக் போஸ்ட்டில் நம்மளோட டீட்டெயில்ஸ் சொல்லி நம்ம ஆன்லைனில் பதிஞ்சவங்க பேரை மட்டும் சொன்னால் டிக்கெட் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிக்கிட்டு இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த செக் போஸ்ட்டில் காட்டினோம்னா அதிகாரி அவங்களும் நோட் பண்ணிக்கிறாங்க டயத்தை. எல்லாருமே டயத்தை பார்த்துக்குவாங்க. நம்ம ஒவ்வொரு செக் போஸ்ட்டுக்கு போக போக அங்கே உள்ள டயங்கள் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? எங்கேயும் நின்று அட்வென்ச்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இறங்கி மலைக்குள்ளே போகிறது, யானையை பார்த்தோன்னா அதை ஒரு மாதிரி அதுகிட்ட சண்டை போடுறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா நம்ம யானையை பார்க்க வந்திருக்கோம், அவ்வளோதான். பார்த்தோமா நம்ம வாடகை போயிடணும். அதோட வம்பளத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வேணாம். இயற்கையாகவே இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை பாதுகாக்கணும், அவ்வளோதான். அதுக்கு எதிராக இன்றைக்கி நம்ம நிற்கக்கூடாது. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் நம்ம போகிறோம். உங்களுக்கு என்ன நடந்தாலுமே காட்டில் குடியிருக்கிற அந்த மக்கள் பார்த்து சொன்னால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நிற்கிறீங்கன்னா அந்த வழியாக அடிக்கடி வனத்துறை வரமாட்டாங்க. வனத்துறை காலைல ஒரு சோதனை, நைட்டு ஒரு சோதனை, அவ்வளோதான். அது வரைக்கும் நீங்கள் தனியாக தான் உள்ளே இருக்கணும். அதை மைண்டில் வச்சு இந்த பயணத்தை தொடருங்க. முக்கியமான விஷயம், அங்கே உள்ள வனவிலங்குகளை எக்காரணத்தை கொண்டு தொந்தரவு பண்ண வேணாம். சரிங்களா? அதோட இடத்துக்கு நம்ம பார்க்க போகிறதே நமக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அதில் போய் துரதிருஷ்டவசமாக எதுவும் செஞ்சிட வேணாம் தயவுசெய்து. ஓகேங்களா? நம்ம போகக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் வந்து அடர்ந்த காடு. சவுத் இந்தியாவோட அமேசான் அப்படின்னு சொல்லலாம். சவுத் இந்தியானோட அமேசான் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அமேசான் காடு எந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 50% ஒத்துக்கலாம். ஏன்னா 90 கிலோமீட்டர் அடர்ந்த காடு. ஒரு சின்ன வீடோ சின்ன செல்ஃபோன் டவரோ எதுவுமே இருக்காது. நம்ம மட்டும்தான் போகணும். பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிக்கிங்க. பெட்ரோல் சிக்கனை படுத்திட்டு வந்துடாதீங்க. ஏன்னா 90 கிலோமீட்டர் மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. 2வது ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த ரோட்டில் வந்து பைபாஸ் ரோடு மாதிரி இருக்குதுன்னு நினைக்க வேணாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி இருக்குது ரோடு. உள்ளெல்லாம் ரொம்ப மோசம். அதாவது இலைகள் மக்கி போய் ரொம்ப பள்ளமாகவும் இதாகவும் இருக்குது ரோடு. ஆஃப் ரோடு ஓட்டுற அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் பேஸ்மெண்ட்டும் அதிகமாக உள்ள கார் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். எனக்கு பலினோ வந்து பேஸ்மெண்ட் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். அடிக்கடி கீழே இடிச்சிச்சு. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டும் இருக்கக்கூடிய காரை வாங்கி ஓட்டினீங்கன்னா அந்த ட்ராவல் வந்து ஃபுல் ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி உள்ள வந்து பழங்கள் நிறைந்த மரங்கள் நிறையா இருக்குது. பழங்கள் என்னென்ன பழங்களோ எல்லாம் அவ்வளோ ஒரு பழங்கள் இருக்குது உள்ள. அதுபோக நம்ம பார்க்க முடியாத டேம்ஸ், அதாவது ஹாலிவுட் படங்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேம்ஸ் அதிகமாக இருக்குது. டேம் 5 டேம் இருக்குது. 5 டேம் மக்களும் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காலத்தில் அவங்க கட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னும் பெருமைக்குரிய விஷயங்கள். ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், நம்ம தமிழர்களாக இருக்கட்டும், தண்ணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வாதாரமே தண்ணி தான் அப்படிங்கிறத உணர்ந்து அவ்வளோ டேம் இதில் கட்டியிருக்காங்க. தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. சுற்றி பச்சை பசுமையாக இருக்குது. ஒரு நல்லா இருக்குது. குட் ஃபீல், குட் எனர்ஜி, குட் மைண்ட். அந்த அளவுக்கு இந்த காடு உங்களுக்கு கொடுக்கும் கெவி. இந்த கெவி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதிலேயே மலையாளத்திலேயே உங்களுக்கே தெரியுது அடர்ந்த காடு அப்படின்னு தான் பொருள். கெவி அப்படின்னாலே அடர்ந்த காடு.
இந்த அடர்ந்த காட்டுக்கு ஏன் கொஞ்ச நாளாக மக்களை விடாமல் இருந்தாங்க அப்படின்னு தெரியல. பட் இப்போயே இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துரும் உங்களுக்கு. ஏன்னா காலையில் 10 மணிக்கு நம்ம உள்ளே போகிறோம், மதியானம் சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணிக்கு லைட்டாக ஷேடாக ஆகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி காலையிலே இருந்துச்சுன்னா அப்போ நைட் எப்படி இருக்கும் ஒரு 5 மணி 6 மணிக்கு. அதனால தான் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எங்கே வேணால் போங்க, எங்கே வேணால் பாருங்கள். எனக்கு ஈவினிங் 6 o'clock கடைசி செக் போஸ்ட்டில் நம்ம காரு பதிஞ்சிருக்கணும், இல்லை என்றால் அபராதத்தோட தண்டனையும் கிடைக்கும் நமக்கு. அதனால் போகிற சுற்றுலாத்தலத்தை சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு எடுத்துக்கணும். சரிங்களா? குழந்தையோடு போனாலும் சரி, தனியாக போனாலும் சரி. ட்ரிங்க்ஸ் நாட் அலவுடு. தயவு செய்து அங்கே போய் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பாட்டில் போடுறது, இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதுலாம் வேணாம். சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, இயற்கை விரும்பிகள் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு யானை சாப்பிடாமலே கடந்து 60 நாளாக இருந்து எந்திரிக்க கூட முடியாமல் அதுக்கு அவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசியில் இறந்துருச்சு. அப்படி என்ன காரணம்னு செக் பண்ணையில் அதோட வயிறு பகுதி கிழிச்சு பார்த்ததில் உள்ளே அவ்வளோ பிளாஸ்டிக் இருந்திருக்கு. சரிங்களா? தயவு செய்து சொல்கிறேன், வனத்துக்கு போகிற நம்ம பண்ணுற வேலையினால் ஒரு வனத்தை பாதுகாத்து வனத்தை உருவாக்குற ஒரு யானை அழியுது. ஒரு யானை அழிந்தால் ஒரு காடு அழிந்ததற்கு சமம். இதை காட்டை நேசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஒவ்வொரு காட்டையும் உருவாக்குனது மனுஷன் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியாது, கடவுள்னு சொன்னால் அப்படி நம்ப முடியாது. ஆனால் அந்த காட்டை உருவாக்கின பங்கு 100க்கு 90% யானைகளுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா யானைகள் சாப்பிடக்கூடிய அந்த பொருளை வயிற்றுக்குள்ளே செமிச்சு அது வெளியே அவுட் பண்ணுற அந்த மோஷன் மூலயமா மழை பெஞ்சு உருவாகக்கூடிய மரம் செடி கொடி தான் இன்றைக்கி அடர்ந்த காடுகள் இருக்குது. கேரளா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், எந்த ஒரு காடாக இருந்தாலும் யானை மட்டுமே முழு காரணம். யானையோட ஒரு முயற்சியில் உருவாகக்கூடிய இந்த காடு, ஏன்னா ஒரு நாளைக்கு யானை எத்தனை கிலோமீட்டர் நடக்குங்கிறது தெரியும். அவ்வளோ தூரம் அந்த யானை சாப்பிட்டுட்டு போகக்கூடிய அந்த சாணம் தண்ணி பட்டு இந்த காடுகள் மரங்கள்லாம் உருவாகுது. தயவு செய்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம். என் அன்பு வேண்டுகோள். எதாக இருந்தாலும் உங்கள் காருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் போய் அதை தூக்கி போடுங்க. தயவு செய்து உள்ளே பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம். ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பாட்டில் போட வேணாம். ஏன்னா பாட்டில் போடுறதுனால யானைகள் நடக்கிறப்ப காலில் குத்தி அதனால் அது நடக்க முடியாமல் போய், ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, ஆட்டக்காரனுக்கு ஆடாமல் இருக்க முடியாது, பாட்டு பாடுறவனுக்கு பாடாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி யானை நடக்காமல் இருக்க முடியாது. யானை நடக்கலைனாலும் செத்து போயிடும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. யானை ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 கிலோமீட்டர் வரை நடந்தால் மட்டும்தான் அதுக்கான இறையும் கிடைக்கும், அதோட உடம்பையும் அது சரிசமமாக வச்சுக்க முடியும். தயவு செய்து இந்த மாதிரி பாட்டிலை உடச்சி நம்ம போடுறதுனால யானை காலில் குத்துனா 2 நாள் 3 நாள் அப்படி எப்படியும் நடக்கக்கூடிய தன்மையை இழந்து அது செத்து போயிடும். நம்ம பார்த்த முதல் யானை இந்த காட்டுக்குள்ளே எவ்வளோ தலையில் நின்று ஜாலியாக இறைய மேய்து பார்த்தீங்களா. அதோட உலகத்துக்கு அதுதான் ராஜா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. தூரத்தில் இருந்து நாங்கள் பார்த்து எடுத்த ஃபோட்டோ. இல்லைடா யானையே பார்க்க முடியல, யானை சாணியே பார்க்குறவேன்னு கவலைப்பட்டால் அவங்க யானை காட்சி கொடுத்துட்டாரு, அதுவும் உயரத்தில் இருந்து. இது ஒரு டேம், ஃபஸ்ட்டு டேமு காக்கி டேம்னு சொல்லுவாங்க. நல்ல டேம் தான். தண்ணி நல்ல ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. இந்த சீசன்லேயே தண்ணி மீடியமாக இருக்குன்னா இன்னும் நவம்பர் டிசம்பர் அக்டோபர்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போயே மழை, அங்கங்கே மழை, அங்கங்கே பனி, அங்கங்கே தூறல், அங்கங்கே சாரல். அது ஒரு சொல்கிற அளவுக்கு இல்லை, உணர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் மைண்டை கொடுக்கும் இந்த கிவி. இந்த பாலத்தை 1871 வருஷம் கட்டியிருக்காங்க. அவர் பேர் ஆல்பர்ட் ரோக்கர்ஸ் அப்படின்னு ஒரு நேம் நினைக்கிறேன். அவர் கட்டியிருக்காரு. டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இன்னமும் நேற்று கட்டினா எப்படி இருக்கும் இந்த டேம் அப்படி இருக்குது. இந்த டேமில் நிற்கக்கூடாது, காரில் அப்படியே போயிடணும். ஏன்னா அதோடய தன்மைகள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. அப்படியே நம்ம நடந்து போயிடணும். இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் வேணாம். நம்ம கீழேருந்து எடுத்துக்கலாம், டேமை கடந்து எடுத்துக்கலாம், டேமுக்கிட்ட எடுக்க வேணாம். சரிங்களா? இப்போ எந்த ஒரு பொருளுமே அழகுக்கு பார்க்கலாம், அப்படியே அதை ஆராய்ச்சி பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. சரிங்களா? அழகாக இருக்கா, அதுக்கு ஒரு சலிட் போட்டு அழகாக போயிடணும். இது எப்படி அழகாக இருக்குது, இது எப்படி கட்டியிருப்பாங்க, நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டேஞ்சர் ஆகிரும். அதனால் இந்த டேமை கடக்கிறதுக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய டேம் தான். அந்த அளவுக்கு அப்போயே கட்டியிருக்காங்கன்னா, இப்போயே அந்த காட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு வரதுக்கே அவ்வளோ சிரமமாக இருக்குன்னா, அப்போ அந்த காட்டுக்குள்ளே எப்படித்தான் இதற்கான கட்டிட பொருள்லாம் கொண்டு போனாங்கங்கிறது பெரிய சவால் தான். ரைட், ஓகே. ஏன்னா அவங்க இருக்க மாதிரி நம்ம வாழ முடியாதுல்ல. நம்ம டவுனுக்குள்ளே வீடு கட்டுறதுக்கே முடியாமல் இருக்கோம். செங்கல் வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும், அளப்பு பண்ணலாம். அவங்களாம் பார்த்தீங்களா
மக்களோட வாழ்வாதாரத்துக்காக மெனக்கிற ஒரு கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட். 2 கவர்மெண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட பசி வந்துருச்சு, சாப்பிட்டோம். என் பிள்ளைய 2 விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க பசியில் கழுதுக்கிட்டே இருந்தாங்க. சாப்பிட வந்தோடனே 2 விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஒரு வழியாக அங்கே சாப்பிட்டுட்டு அடுத்து போகிறப்போ வண்டி எடுத்துகிட்டு போயில இன்னொரு யானை 2 யானை, ஒரு குட்டி யானை ஒரு பெரிய யானை. 2 யானையுமே நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மலை சாரல் வேறு அழகாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைண்டு. எனக்கு ஏன் யானையை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, யானை எல்லா மொழியும் புரியுமா, அதோட சுவாசிக்கும் திறன் வந்து இங்கேருந்து 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்தால் கூட தண்ணியாக இருக்கட்டும், சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கட்டும், அதனால் வந்து அந்த வாசத்தை கண்டுபிடிச்சி வர முடியுமா, அந்த அளவுக்கு யானைக்கு சக்தி இருக்குது. யானையை சாதாரணமாக நினைக்க வேணாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யானை வந்து ஒரு காட்டுக்கு என்னை கேட்டால் அதுதான் சிங்கம்னு நான் சொல்லுவேன். சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவாக இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் யானை ராஜா ராணி தான். பெண் யானை ராணி, ஆண் யானை ராஜா. அவங்களால தான் இந்த காடு உருவானது. அப்போ அவங்களுக்கு தான் நம்ம முதல் மரியாதை கொடுக்கணும், சரிங்களா? அடுத்து சாம்பார் டியர். இது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லான ஒரு அனிமல் மக்களே. நான் தூரத்துலேருந்து பார்க்குறேன், என்னையை பார்க்குது, அப்படியே அசராமல் நிற்கிது. அப்படி ஒரு சாம்பார் டியருக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. இது வந்து தெரியும் உங்களுக்கே, கருங்குரங்கு, சிங்கவால் குரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கருங்குரங்கு இனத்தை சேர்ந்தது. சிங்கவால், சிங்கம் மாதிரியே வால் இருக்கும். ஃபேஸு முடி மட்டும் வெள்ளையாக இருக்கும், மற்ற எல்லாமே கருப்பாக இருக்கும். அதனால தான் சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன்ல 2 யானை மேயுதுன்னு, அதில் இன்னொரு யானை இந்த யானை. ஃபஸ்ட்டு அங்கே ஒரு யானை, அப்புறம் இங்கே ஒரு யானை, அப்புறம் இதில் ஒரு யானை. மொத்தம் 3 யானையை பார்த்தோம். சாம்பார் டியர் பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சிங்கவால் குரங்கு அதையும் பார்த்தோம். இது ஒரு டேம், காக்கி டேம்னு சொல்லக்கூடிய இது ஒரு டேம். தண்ணியை திறந்து ஒரு மதகுலேருந்து திறந்து விட்ருக்காங்க. நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்க்குறப்ப. நம்ம ஆப்போசிட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் பார்த்துட்டு திருப்பி இந்த டேம் வழியாகவே நம்ம ரிட்டர்ன் போகணும். டேமில் நிற்கக்கூடாதனால நான் இங்கேருந்து உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றி மலை, பச்சை பசைன்னு போர்வை போத்திய மலையில் நடுவில் வெள்ளை வெள்ளியாக கொட்டக்கூடிய ஒரு டேம். அந்த அளவுக்கு அழகான ஒரு டேமு. நான் பேசுகிறது கிளியரிட்டியாக கேட்குதான்னு தெரில, ஏன்னா நான் அங்கே இருந்துக்கிட்டே ஸ்பாட்டில் பேசுகிறனால மைக்கு போடலை. கேட்குறேன். நான் இப்படியாகவே உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். குறைகள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கு நான் போகிறேன். ஏன்னா எனக்கு நான் பார்க்குறத என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் போயிருந்த இடமா இருக்கட்டும், இல்லை போக வேண்டிய இடமா இருக்கட்டும், அதனால் இந்த இடத்துக்கு போயிட்டு எங்களுக்கு வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்காக நான் போகிறத காட்டிலும் என்னோடய சந்தோஷத்துக்காக நான் அதிகமான ஊருக்கு போயிருக்கேன். அதெல்லாம் எனக்கு அப்போ அப்லோடு பண்ணணும்னு தோணலை, இப்போ தான் தோணியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக்காவது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று. ஏன்னா நம்ம பயணத்தை நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம செய்கிறப்ப, அதே பயணத்தை நீங்களும் செய்கிறப்ப உங்களுக்கு உதவிகரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் உங்களுக்கு இதில் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் முழு விவரமும் சொல்கிறேன். 2வது, இங்கே தங்கியும் நைட் நம்ம பார்க்கலாம். அவுட்டர் வெளியில் நம்ம காட்டை விட்டு வெளியில் போகிறப்ப 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கெவி ஃபாரஸ்ட் ஸ்டேன்னு இருக்குது. அதுவும் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். 1 டே இல்லை ஒரு 5 டேஸுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணால் தான் கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரீயபிள் கிடைக்கும். ஏன்னா ரூம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 10 ரூமு 7 ரூமு வாக்கில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு அங்கேயே சாப்பாடு, டின்னர், ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்லாம் கூட்டி போவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்க. இல்லை ஃபாரஸ்ட் ரைடு மட்டும் போதும்னா காலையில் 5:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. காரு வந்து பைக் அலௌடு இல்லை, கார் வந்து 8:30க்கு தான் உள்ளே விடுவாங்க. ஏன்னா பஸ்ட்டு வந்து கேரளா கவர்மெண்ட்டோட பஸ்ஸு உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற மெசேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம உள்ளே போக முடியும். ஏன்னா ரோடு எப்படி இருக்குது, எது மரம் செடி விழுந்துருக்கா, எது மழை பெய்யுதா அப்படிங்கிறத ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் நம்ம காரை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து 90 கிலோமீட்டர் இல்லையா, அவங்களுக்கு உடனே செக் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும். 5:30 மணிக்கு உள்ளே போகிற வண்டி 8 மணிக்குள்ளே நெருக்கி போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு அலோவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால் அவங்களும் நமக்கு சேஃப் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் சொல்லி தான் அனுப்புவாங்க. விலங்குகளை பாருங்கள், தொந்தரவு பண்ண வேணாம், ரோட்டில் இருந்துச்சுன்னா ஹார்ன் அடிக்க வேணாம், எரேசிங் பண்ண வேணாம், நார்மலாக நில்லுங்க, அதுதான் வந்து பார்த்துட்டு போட்டும். நீங்கள் எதுவும் முரட்டுத்தனமாக இது பண்ண வேணாம். சப்போஸ் காருக்கிட்டே வந்தாலும் ஏதோ ஒரு சின்ன இது தட்டுனாலும் அவளுக்கு போயிடும். கத்திக்கிட்டு கூட்பாடு போட்டுக்கிட்டு அதுக்கு டென்ஷன் ஆக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் சார், இன்னும் அதே மாதிரி தான் போனோம்.
கொஞ்சம் தடவைலாம் போகல ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அடர்ந்த காடு, நல்லா மழை அதுவும் இருட்டாகிட்டே இருக்கும். ரொம்ப திடீர்னு இருட்டாகிடுது, திடீர்னு வெளிச்சமாக இருக்குது. இருட்டாகிறப்போ ஒரு பிள்ளைகள் என் பையன் 4 வயசு பையன்லாம் ரொம்ப பயந்தான். வேறு என்ன செய்கிறது, அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கணும் இல்லையா, அதனால் கூட்டிகிட்டு போனோம். அவங்க ஃபாரஸ்ட்லேயும் சொன்னாங்க பயத்தை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எல்லாத்தாலும் தெரிஞ்சிடும். ஏன்னா 5-6 செக் போஸ்ட் நம்ம தாண்டுறோம். ஒரு செக் போஸ்ட்லேருந்து இன்னொரு செக் போஸ்ட்டு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்ம போகலைனாலே அவங்களே நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. அதனால் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஏன் நிற்கிறேன்னா, இங்கே தங்கக்கூடிய காட்டை பாதுகாக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்காங்க சரிங்களா. அவங்களோட குழந்தைகளுக்கு அதாவது அவங்களோட குழந்தைகள் இந்த காட்டில் எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா. இவங்கள மாதிரி வாழ்க்கை நம்ம கிடைக்கலையே நம்ம பொறாமப்படணுமே தவிர இவர்களை ஏளனமாக என்றும் நினைத்து விடாதீர்கள். மிக மிக வேண்டுகோள் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவங்க இல்லைன்னா காடு இல்லை. இவங்க இவ்வளோ ஒரு பயம் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே இவங்க நடந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போயே உங்களுக்கு தெரிய வேணும், இந்த காடு இவங்களுக்கு சின்ன வீடு மாதிரி சரிங்களா. பரம்பரையாக இந்த காட்டை பாதுகாத்து காட்டுக்காகவே வாழக்கூடிய மக்கள். இந்த மக்களை அரசாங்கம் தயவு செய்து சின்ன வேண்டுகோள், கவனித்து இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, இது ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தை அழித்திடுவோம்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. மட்டும் ஏன்னா அவங்களுக்கு உணவு உண்ணறதுக்கு இல்லை இல்லாத உணவு இருக்குது காட்டில், இருக்க இடம் காடே இருக்குது, உடுத்த உடை இல்லை. அதுவும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்காக எனக்கு தெரிஞ்சு மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் எது வந்தாலும் கிளம்பிட்டீங்களா? எத்தனை மணி ஆயிடுச்சு? எத்தனை மணி தெரியல. பாதியில் பேசிக்கிறீங்களே, பாதியில் எரர்னு வருது. மூச்சை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை ஒரு மைக்கு தான் இருந்தது, நீ ஒரு மைக் வச்சுருந்தேன். நீங்க பார்க்கணும். ப்ராசஸிங் ஆகி இப்படியே நிற்கிது. முடியலை, இன்னும் இருக்கு 8 நிமிஷம். எங்கிட்ட பேசுறது ஒன்றுமே ஒர்க் ஆகலையே. போடா இது இல்லடா போடா. நம்ம ஒவ்வொரு செக் போஸ்ட்டில் போயில இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து சோதனை பண்ணுவாங்க. அப்படி சோதனை பண்ணுறப்ப நான் காரில் மாட்டியிருந்தேன் என்னோடய ஃப்ளாக், நம்மளோட ஃப்ளாக், அதாவது டிவிகே ஃப்ளாக். அதை பார்த்துட்டு அவங்களோட சந்தோஷம் அந்த முகத்தில் எல்லை இல்லை. அதுக்கு என்ன யார் தளபதியா அப்படின்னு, அதாவது ஒரு தமிழ் நடிகருக்கு வந்து கேரளாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து உண்மையாகவே ரசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த அளவுக்கு அந்த கொடியை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். கேரளாவில் இவங்க மட்டும் இல்லை, நான் போன 5 செக் போஸ்ட்லையுமே அந்த கொடியை பார்த்துட்டு ஒருத்தவரெலாம் என்ன இந்த ஃப்ளாகு அப்படின்னாரு. சார் டிவிகே ஓ அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க கேரளா மக்கள். வந்து ஒரு தமிழ் நடிகருக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ரசிகனாகவும் ஒரு தலைவனுக்கு கீழே இருக்க ஒரு தொண்டனாகவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த கொடியை பார்த்துட்டு இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ், குட் ஃபீலிங்ஸ். தளபதி விஜய் அண்ணா வந்து தமிழ்நாட்டில் எப்படின்னு தெரியல, கேரளாவில் நின்றா ஜெயிச்சுடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஒரு வீடியோ பின்னாடி வரும், அவங்க பேசுகிறத காட்டுறேன். ஒரு ஆஃபீஸரே சொல்லுவார் இங்கே அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு திறமையால் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு நேம் எடுத்துருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி எல்லோருமே அவங்கவுங்க ஒர்க்கில் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லார் மனசுலேயும் நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு பேர் சம்பாதிங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டேம் வந்து காளியார் அப்படிங்கிற ஒரு நேம் நினைக்கிறேன், அது என்னென்னு சரியாக தெரியல. அந்த டேம் இதோட வியூ பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ அழகாக இருக்குது, ஜாலியாக. அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இனமாக தான் காட்டுக்குள்ளே இருக்கும். காடு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அது ஒரு உலகம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு உலகம். அட்வென்ச்சர் ஃபாரஸ்ட்டுங்கிறது ஒரு தனி உலகம்.
அந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய யானைகள், குரங்குகள், பறவைகள், காட்டு எருமைகள், புலிகள் இதெல்லாம் வந்து அந்த ஒரு காட்டுக்கு ஒரு தனி உலகத்தில் ஜாலியாக வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கணும், சந்தோஷப்படணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஓகேங்களா? இது வந்து கெவி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம நுழையிறப்ப உள்ள டேம். ஃபஸ்ட்டு நம்ம பஸ்ஸில் வந்திங்கன்னா இந்த டேம் தான் ஃபஸ்ட்டு வரும். நம்ம காரில் அங்கேருந்து வந்தனால இந்த டேம் கடைசியாக வருது நமக்கு. சரிங்களா? இது வந்து பஸ்ஸில் வரையில் முதல்ல உங்களுக்கு செக்கிங் ஆயிரும். அந்த அளவுக்கு இந்த டேம் நல்லாயிருக்கும், தண்ணி இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா உள்ள போட்டு இருக்குது, கைப்படகு, நீங்களே ஓட்டிக்கலாம். இல்லைனா ஃபாரஸ்ட்லேருந்து ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களே உங்களை ஓட்டி போட்டி தண்ணிக்குள்ளே போய் காட்டுவாங்க. நல்லாயிருக்கும். எங்களுக்கு டைமிங் இல்லை, அதனால் நாங்கள் போகலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமாக வண்டி ஓட்டுனா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். காரை ஓட்டு இறங்கி ஒரு இடத்துல நிற்க முடியலை. இந்த அளவுக்கு ஒரு தொடர் ட்ராவல். ஒரு 30 காரை தான் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளுக்கு அனுமதி. 30 காரை தான் அனுமதி. 30 காரில் நீங்கள் புக்கிங் 1 டேக்கு முன்னாடி புக்கிங் பண்ணால் போதும். இப்போ வந்து 10ஆந்தேதி போகிறீங்கன்னா 8ஆந்தேதி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 9ஆந்தேதி புக் பண்ண முடியாது. ஸ்லாட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துடும். திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சுன்னா சிக்கல். அந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்பு. நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் உங்கள் காரில் போகணும், நிறைய அனிமலை ஸ்பாட் பண்ணி நின்று பார்க்கணும் பொறுமையாக அப்படின்னா உங்கள் காரில் இந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும், ஜாலியாக இருக்கும். இதை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு இந்த காட்டை ரசிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப இயர்லி 1 டைம்ஸ் அது இதுக்கு வந்துடுங்க. அந்தளவுக்கு ஒரு ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அரிக்கொம்பன் விளாக் கேரண்டி. அரிக்கொம்பன் விளாக்ஸு நான் இந்த விளாக்ஸுக்கு நேம் வச்சேன்னா எனக்கு யானைகள் ரொம்ப பிடிக்கும். அரிசி கொம்பனோட சேட்டைகள் என்னென்ன பண்ணுச்சு, இப்போ அது எங்கே இருக்குதுன்னு எனக்கும் தெரியலை, சொல்லவும் இல்லை. அதுக்கான நியூஸும் வெளியே ஒன்றும் வரலை. அதனால் எனக்கு கொஞ்சம் அதை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா அரிசியை வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு யானை. அது அரிசியை சாப்பிட்டு பழகினால அது பண்ணக்கூடிய சேட்டைகள் அதிகம். இது உங்களுக்கு தெரியும், கீரி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சர்வசாதாரணமாக காட்டில் தெரிஞ்சு இது நம்ம ஏரியாவிலே அடிக்கடி பார்க்கலாம். ஆனால் அங்கே இருக்க கீரி பிள்ளை வித்தியாசமான கலரில் இருந்துச்சு. நம்ம ஊரில் சாம்பல் நிற கலரில் இருக்கும், இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெட் அண்ட் ஒயிட் கலந்த கலரில் அது பாட்டுக்கு இருக்குது. அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு எல்லா விலங்குமே அது பாட்டுக்கே தான் இருக்கும். மனிதர்கள் தொந்தரவு தரவில்லை என்றால், மனிதர்கள் தொந்தரவு தந்தால் மட்டுமே அதனுடைய அடுத்த குணத்தை காட்டும். இது நான் உணர்ந்தது, நான் படித்தது எல்லாமே இது உண்மை தான். நம்ம அதை வந்து அந்த டாபிக் போக வேணாம். ஓகேங்களா? காட்டுக்கு போனோமா மனுஷனாக இருந்துட்டு நம்ம வந்துடணும். அங்கே நம்ம மிருகமானால் ஏற்கனவே இருக்க மிருகம் எப்படி மாறுங்கிறது கனெக்ட் பண்ணிக்கோங்க. நடந்துக்கிட்டே பேசுகிறதுனால கொஞ்சம் இதாகுது. ஏன்னா ஹீல்ஸில் நடந்துக்கிட்டே பேசுகிறதுனால கொஞ்சம் மூச்சு வாங்குது. அவனும் தப்பாக நினைக்க வேணாம். ஓகேங்களா? இந்த ஆஃபீஸர் தான் இவரும் வந்து அந்த டிவிக்கு கொடியை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். அதுக்கான குரல் கீழே கட் பண்ணாமல் நான் காட்டுறேன், கேளுங்க. ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் நம்ம ஆதார் கார்டு, நம்மளோட டிக்கெட்டு நம்பரு, நம்ம எத்தனை மணிக்கு வந்தோங்கிறத நோட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? நம்மளோட சேஃப்டிக்காக. ஆனால் இதில் வந்து இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை வனத்துறை அதிகாரிகளும் மிக 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 ஃப்ரெண்ட்லியான ஒரு குணம். அவங்களாம் போலீஸு அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வராது. நம்ம நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க, அந்தளவுக்கு ஒரு குணம்.